முடி இவ்வளவு வச்சுட்டு எப்ப போற தலைவலின்னே சொல்றது. ஏமா நீ இப்படியே உன் தம்பிக்கு தலையில தைலம் தடவிக்கிட்டே இரு, ஒரு நாள் கண்ணு தெரியாம போகுது. ஓ மாமா, என்னயா தலையில தைலம் தடவுறதுக்கு போய் என்ன கண்ணு தெரியாம போயிடுன்ற? மாப்பிள தலையில தைலம் தடவுறதுக்கும் கண்ணுல பிரச்சனை வர்றதுக்கு சம்பந்தம் இருக்கியா? ஏங்க கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். அக்கா இவர் சொல்றபடி கேட்டா மேற்கொண்டு தான் தலைவலிக்கும் போல. மாப்பிள ஃபர்ஸ்ட் எதனால உடம்புல வலி வருதுன்னு தெரிஞ்சுக்கையா. நரம்புகளோட எண்டிங், அதாவது நர்வ் எண்டிங் ஏதாவது ஒரு காரணத்தினால இரிட்டேஷன் ஆகுதுன்னா அந்த நேரத்தில் வலி வரும். இப்போ உனக்கு தலைவலிக்குன்னு சொல்றீல, அப்போ தலையில் உள்ள நரம்புகளோட எண்டிங்கில் வந்து ஏதாச்சும் ஒரு இரிட்டேஷனாக இருக்கும், அதனால தான் உனக்கு தலைவலிக்குது. மாமா தலைவலி பின்னுன்னு சொல்லிட்டு தைலம் தேய்க்க சொன்னேன். தைலம் தேய்ச்சா தலைவலிலாம் சரியாகுங்க. இந்த தைலத்துல என்னதான் இருக்குன்னு போட்டோன்னே சரியாயிருது. ஏமா இந்த தைலத்தில் என்னென்னலாம் இருக்குன்னா மெத்தில் சாலிசிலேட், கேம்பர், மென்தால் இதெல்லாம் தான் இருக்கு. அதெல்லாம் என்ன மாமா? ஃபர்ஸ்ட் மெத்தில் சாலிசிலேட் அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த நிறைய செடியில நிறைய தாவரம்லாம் இது இருக்கும், இதுல இருந்து எடுத்து தான் வந்து தலைவலி மாத்தலாம் தயார் பண்றாங்க. இது ஒரு வலி நிவாரணி. அடுத்து கேம்பர் அப்படின்னா கற்பூரம், தெரியுமா உனக்கு? ஆமா கற்பூரம். அந்த கேம்பருங்கிறது கற்பூரம் தான். அதோட வேலை என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல வலி இருக்குன்னு வச்சுக்கவே அந்த இடத்த வந்து மரத்து போக வைக்கும். அடுத்து இந்த மென்தால் சொன்னேன்ல, அது என்ன பண்ணும்னா அந்த ரத்த குழாயை விரிவடைய செஞ்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் எஃபெக்ட், அதாவது அந்த இடத்த வந்து நல்லா ஜிலு ஜிலுன்னு வச்சுக்கும். ஓ தைலத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கா? ஆமாப்ல, இதை நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணும்போது அது ஈஸியா உள்ள போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனா அது என்ன வேலைனா நமக்கு இருக்கிற வலியை குறைக்காது, கவுண்டர் இரிட்டேஷன் பண்ணும். எது வலியை குறைக்காதா? ஏங்க இந்த தைலத்தை தேய்ச்சாதான் வலியே குறையுமே, நீங்க என்ன வலியை குறைக்காதுன்னு சொல்றீங்க? அப்புறம் இந்த கவுண்டர் இரிட்டேஷன்க்கா அதெல்லாம் சொல்றீங்க. சொல்ல வரத முழுசா கேளுமா. இது பார்த்தீங்கன்னா வலியை குறைக்காது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு விதமான எரிச்சலை கொடுக்கும், கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும், சுறுசுறுன்று வச்சுக்கும். இதெல்லாம் பண்றதுனால என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்கிற வலியை வந்து மறக்கடிக்க செய்யும். அதாவது இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து நமக்கு இருக்கிற வலியை வந்து டைவர்ட் பண்ணி விடும். இதெல்லாம் தான் பண்ணும். ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் தலைவலியை வந்து குறைக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இருக்கிற தலைவலியில் ஈர வேற. யோ மாமா, நீ சொல்றது ஏதோ லைட்டா புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கியா? இரியா, இப்போ புரியுற மாதிரி தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக்கிட்டே இருக்கோம். இப்போ திடீர்னு புதுசாக ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கவேன், பழைய விஷயத்தை மறந்து புது விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும்ல. அதே மாதிரி தான் இருக்கிற தலைவலியை மறக்கடிக்க வச்சு இந்த மாதிரி ஒரு கூலிங் எஃபெக்ட், இந்த மாதிரி ஒரு எரிச்சலை கொடுத்து அதை பற்றி நமக்கு வந்து சிந்திக்க வச்சிடும், இதை வந்து மறக்கடிக்க வச்சிடும். இதெல்லாம் தான் பண்ணோம். ஓ அப்போ இந்த தைலம் இந்த தலைவலியை குறைக்காதா? ஏங்கா ஏதோ ஒண்ணு பண்ணுது, ஆனா தலைவலி போதா இல்லையா, அதான முக்கியம். சரி மாமா, ஆரம்பத்துல தேய்ச்சா கண்ணு போயிடும் சொன்னியே, அதை பத்தி சொல்லியா? நான் வேற ஏற்கனவே கண்ணாடி போட்டுரு, ஒன்னும் பிரச்சனை என்ன வருது? ஆமா மாப்பிள்ள, இப்ப என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு வந்து ஒரே தலைவலியா இருக்கு, கம்மியா தான் தலைவலிக்குது அப்படின்னா அந்த நேரம் நீ வந்து தைலம் தடவலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா இதுவே உனக்கு அடிக்கடி தலைவலியை வலிச்சுக்கிட்டே இருக்கு, பயங்கரமா தலைவலிக்குது அப்படின்னா அந்த நேரம் வெறும் தைலம் மட்டும் தடவிட்டு சரி பண்ணிடலாம் சொல்லி நினைக்கவே கூடாது. டாக்டர் கிட்ட போயிட்டு எதனால தலைவலிக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். ஏன்னா தலைவலிக்கிறது பார்த்தீங்கன்னா சைனஸ்னால தலைவலிக்கலாம், இல்லை சில நேரம் கண்ணு பிரச்சனைனால கூட தலைவலிக்கலாம். எது கண்ணு பிரச்சனைனால தலைவலி வருமா? ஆல்ரெடி எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, அதனால தான் வருதோ. வரும் மாப்பிள, கண்ணு பிரச்சனைனா கூட தலைவலி வரும். அது பாட்டுக்கு நாளை பின்ன பெரிய பிரச்சனை கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்ணில் பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கு தான் சொன்னேன், தலைவலி தைலம் தடவறனால கண்ணில் பிரச்சனை வரும், கண்ணு தெரியாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஏங்க ஆரம்பத்துல இருந்தே எங்க தம்பி கண்ணு தெரியாம போயிரும் சொல்லிட்டே இருக்கீங்க. இப்படி எங்க தம்பி கண்ணு மேல உங்களுக்கு என்ன கண்ணு? அப்படியே கண்ணு வச்சுட்டாலும் ஏமா நல்லதுக்கு தாமா சொல்றேன். சும்மா வெறும் தையில மட்டும் தடவிட்டு படுக்காம டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கண்ணுக்கும் பார்த்த மாதிரி இருக்கும்ல, அதுக்கு தான் இவ்வளவு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டே அபி, மாமா சொன்னதெல்லாம் கேட்டியா? கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட இந்த மாதிரிலாம் தலை வலிக்குமா? நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடும். என்ன கண்டிப்பா உன் தம்பி மாதிரி தான் நிறைய பேர் தைலத்துக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. தினமும் நைட் இந்த தைலம் தடவை தான் தூக்கம் வரும், அப்பப்போ எடுத்து தைலம் தடவிக்கிட்டே இருக்குது, படுக்கிறப்ப பக்கத்துலேயே வச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் அடிக்ட் ஆகவே கூடாது. தலை வலிக்குது, ரொம்ப நாளாக வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணதா ரொம்ப ரொம்ப நல்லது. பிரகதீசன் கூட அப்படிதான் பண்ணுவாரு, தைலம் இல்லாம இருக்கவே மாட்டாரு. ஆமா ஆமா ஆமா, அவர் அப்படித்தானா? அக்கா ஆமா சொல்றபடி எல்லாம் பார்த்தா இது இப்படியே விட்டா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும் போல. அதெல்லாம் வேணாம், அவர் ஏடிஎம் கார்டு எடுத்துருவா, முதல்ல டாக்டர் என்ன பார்த்துட்டு வந்துரும். அது எங்கட தானே இருக்கு. வா ஏங்க, நாங்க தைலத்தை வீட்டுல வச்சுட்டு சமைச்சு வைங்க, வந்து சாப்பிட்டுக்கிறோம். ஆமா அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஏண்டா வரும்போது ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்றீங்களா? என்ன மாமா உடம்பு கெடுதி மாமா, அதெல்லாம் நீ சும்மா தான் இருக்க, போய் சமையா போயா. போய் வாழ்வா வலியே தீர்வா